ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார் கேட்டார் சங்கு கறி வேணும் வேணும் வேணும்னு. பீச்சுக்கு போயிருந்தோம், அதனால் சங்கு வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி சங்கை வச்சுருக்குறேன். சங்கு கறி தான் இப்போ வைக்க போகிறேன். க்ளீன் பண்ணி வச்சாச்சு, நல்லா வெந்நியில் போட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சங்கு கறி எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். நாங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு கேட்டு விலை பேசி வாங்கிட்டு வந்தோம் சங்கு கறி. இது 2வது டைம் வைக்கிறேன். அவர் தான் கேட்டுகிட்டே இருந்தார். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டேன். போட்டு லைட்டாக பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. எனக்கே தெரியல எப்படி வரப்போகுதுன்னு. இது செகண்ட் டைம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நத்தையும் சங்கம் வாங்கி வச்சிருந்தேன். நாங்களாம் சாப்பிட மாட்டோம், எங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் சாப்பிடுவாரு. கொஞ்சம் லைட்டா வெங்காயம் வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் கடையிலலாம் எதுவுமே வாங்குறது இல்லை, எல்லாமே வீட்லேயே தான் செய்யறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. அது கொஞ்சமாக லைட்டாக வதங்கட்டும், கொஞ்சம் செம்பரமாக வரட்டும். அப்போ தான் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து நமக்கு அந்த கறியில் வந்து கிடைக்கும். எடுத்த உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்தா அந்த டேஸ்ட் கிடைக்காது எந்த கறிக்குமே. லைட்டாக வேகட்டும். ரொம்ப சத்துன்னு வேற சொல்றாங்க. சங்கெல்லாம் ரொம்ப சத்து, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சங்கு, நத்தை, மீன் இதெல்லாம் ரொம்ப சாப்பிடுங்க அப்படின்றாங்க. லைட்டாக வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி வச்சுருந்தேன், அப்படியே எடுத்து சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் இருந்தால் மட்டும் போதும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஏன் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். அதனாலதான். என் பொண்ணு கத்துறா பாருங்க, எப்படி கத்திட்டு இருக்கான்னு பாருங்க. இப்போ இஞ்சி பூண்டு வாடெல்லாம் போயிடுச்சு. நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நத்தை கொஞ்சமாக தானே இருக்குது, அதனால தக்காளி எல்லாம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப தக்காளி போடக்கூடாது, அது ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிட்டு அது லைட்டாக நல்லா மசிஞ்சு வரட்டும். நான் வந்து வீட்டிலே தான் செஞ்சுப்பேன். எல்லா குழம்புக்கும் அரைக்கிற மாதிரி மசாலா பொடி நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். கடையில் வாங்குறவங்க கடையில் வாங்கிக்கோங்க. நான் எல்லா குழம்புக்கும் தேவையான மசாலா பொடி அரைச்சி வச்சிருக்கிறேன். அதான் இப்போ இதுக்கும் போடப்ப
பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. 2 நிமிஷம் தான் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வீட்டிலே அரைச்ச மசாலா பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து காரமாக சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் காரமாகவே சேர்த்துக்குவேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரம் போட்டுக்காங்க. ஏன்னா இது வந்து நான்வெஜ் இல்லை, கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். உப்பு இல்லாமல் சப்புன்னு இருந்தால் எப்படி சாப்பிடுவாங்க? கொஞ்சம் காரமாக இருக்கும், லைட்டாக காரமாக இருக்கணும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் தான் உள்ளே போகும். இந்த மசாலா வாடையெல்லாம் பச்சை வாடைலாம், அந்த மசாலாவில் பச்சை வாடையெல்லாம் அப்படியே போயிடுச்சு. நான் ஏன் வெங்காயம் சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்தேன்னா அந்த கருவேப்பிலையோட இந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த கருவேப்பிலை எப்படி இருக்குன்னு. இப்போ நேரத்தில் வந்து நாம் வந்து இந்த நத்தையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னம்மா இந்த வாரம் இப்போ இந்த நத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டுக்காரே வாங்கிட்டு வந்து அவங்களே வந்து க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. எனக்கு அந்த வேலை இல்லை. நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த மசாலா உள்ள இறங்குற வரைக்கும் நல்லா பரட்டிடுங்க. நத்தையை கூட வைக்க விட மாட்டேங்கிறா சின்ன பொண்ணு. என்ன கத்துறான்னு பாருங்க. நல்லா பரட்டி விட்டுருங்க. மசாலாவோட ஃப்ளேவர்லாம் அந்த நத்தைக்கு போட்டு தேவையான அளவு உப்பு, அந்த கறி எவ்வளோ தேவை இருக்கோ அந்தளவுக்கு உப்பு போட்டு இப்பயும் நல்லா மசாலா உள்ள போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு அந்த நத்தை நல்லா வெந்துடணும். அந்த நத்தை கறிலாம் சவுக்கு சவுக்குலாம் இருக்குன்னுவாங்க. மசாலாலாம் உள்ள போய் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கே பிடிக்கும். இது வந்து கிறிஸ்பியாக இருக்கிறது கொஞ்சம் மாதிரி சவுக் சவுக் சவுக்குன்னு இருக்கும். அப்படிதான் சாப்பிடணும். இதில் வந்து ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி இந்த நத்தை வேகிறதுக்காக ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுட்டு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்துடணும். நத்தை வந்து நல்லா வெந்துடணும். ஏற்கனவே நம்ம வெந்தையில் போட்டு எடுத்து தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் சாப்பிடும்போது மற்ற கறி மாதிரி இருக்காதுல்ல, இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து காரசாரமாக உப்பு காரசாரமாக சாப்பிட்ற ஃபேமிலி. லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு. சிங்கம் வேணுமா? இதோ வரேன். சிங்கமாமா இப்போ மேலே மூடி போட்டு மூடிட வேண்டியதான். இதோ வர மேலே போட்டு மூடி போட்டாச்சு. போட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சு திரும்பவும் கிண்டி விடுவோம். அப்புறமா வெந்திருக்கா இல்லையான்னு பார்ப்போம்.
கார் விளையாடுறதுனா சிங்கம் சுங்கோன்னு இருக்க பஸ் வச்சு கொடுக்குறேன் இவனை வச்சு கொடுக்குறேன் சிங்கம் இல்ல இதுல சிங்கம் இல்ல 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 என்ன இருக்கு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். எப்படி இது குக் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். 3 நிமிஷம் தானே ஆயிடுச்சு, இன்னொரு 5 நிமிஷம் ஆனால் குக் ஆகிடும். நம்ம அது வரைக்கும் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதனால இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்து ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் போல வேகட்டும். வெந்தாதான் அது வந்து நல்லா இருக்கும். ஓகே,
திரும்பவும் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம முன்னாடி தான் திறக்கிறேன் பாருங்க. பாருங்க என்னெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம நல்லா கிண்டி எடுக்கலாம். அப்பா வாழையில மீன் குழம்பு மாதிரி இருக்கு. இப்போ பார்க்கலாம், என்னத்தை எடுத்து பார்க்கலாம் வந்துருக்கானே. வந்துருக்கு, சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்களும் நத்தை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சிம்பிளாக தான். நீங்களும் நத்தை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சிம்பிள் டிஷ் தான், ஆனால் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே நல்லா தான் இருக்கும். இப்போயே டேஸ்ட் பார்க்குறேங்க, நல்லா தான் இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்து இதை பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ஆனாலும் கொஞ்சம் ரப்பர் மாதிரி தான் இருக்கும் போல் நத்தைக்கறிலாம். வீட்டுல வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் வாடகை அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye.